Hey guys, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம Krakow Old Town வந்துட்டு இனி கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ வந்துட்டு ஒரு ஃபன் கேஷுவல் vlog-ஆ இருந்துச்சு ஓல்ட் டவுன் பற்றி. பட் இன்னைக்கு வீடியோவில் இனி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த டே அன்னைக்கு ஒரு ஃப்ரீ வாக்கிங் டூர் எடுத்திருந்தோம் Krakow'ல. ஸோ அந்த டூரில் எடுத்த வீடியோஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அப்படியே கொஞ்சம் ஹிஸ்டரி லெசனும் எடுக்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில். Krakow is known as the traditional capital of Poland. Before Warsaw was established, Krakow was the hotspot in Poland where all the trading happened. It's been happening since 13th century. And Krakow is well known for its grand historic architecture, and a lot of rumors are spread around in Krakow about mythical creatures like mermaids, dragons. So நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பயங்கரமான செவுரு. இதுதான் வந்துட்டு ஸ்கொயர் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் அந்த ஓல்ட் டவுன்னு எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்காக அந்த இடத்த சுற்றியும் செவுரு கட்டியிருந்திருக்காங்க. நீங்கள் பார்க்குறது மட்டும்தான் வந்துட்டு ஸ்டில் ரிமைனிங் ஃப்ரம் 13th century. அண்ட் இந்த பாத் த கேட்வே ஃப்ரம் திஸ் சைட் இஸ் கால்ட் கிங்ஸ் பாத். கிங் வந்துட்டு எப்போ வந்து கார்னேஷன், அதாவது பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு மக்கள்லாம் சந்திக்கிறதுக்காக இந்த வழியில் தான் வருவாங்க மெயினாக. அண்ட் இந்த ஆர்ட்டெல்லாம் வந்துட்டு அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கோட்டைக்கு வெளிப்பக்கம், அந்த செவுத்துக்கு வெளிப்பக்கம் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருக்குது. இதுதான் வந்துட்டு ஒன்லி பாத் ஆர் பேசேஜ் டுவர்ட்ஸ் த டவுன். இந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பில்டிங்லேருந்து இந்த வழியில் வந்து மட்டும்தான் வந்து வர முடியும். இதுக்குள்ளார 7 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஈஸ்டர் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால மக்கள்லாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்கள் இந்த கார்டனில் பார்க்குறது வந்துட்டு செகண்ட் வால், அதாவது வந்து அந்த மெயின் வால்க்கு வெளியே இன்னொரு வால் இருந்தது. அது வந்து இப்போ டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ ரூயின்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா வந்துட்டு ஈச் டைம் பீப்புள் வரும்போது அவங்கள வந்துட்டு எல்லா இதையும் வெரிஃபை பண்ணி, லைக் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ளார அனுப்புவாங்க. ஸோ ஈச் டைம் வந்துட்டு பீப்புள் திருடுறாங்களோ பொய் சொல்கிறாங்களோ ஏதாவது பண்ணாங்கனாக்க அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கிடைக்கும், மூக்கை வெட்டுறது காதை வெட்டுறது மாதிரி. ஸோ இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அதெல்லாம் பார்த்தாங்கனாக்க ஸோ ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க தீஃப்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு மாடர்ன் ஆர்ட். So in this piece of modern art, if you can see, இந்த குதிரைக்கு வந்து 3 கால் தான் இருக்குது. ஸோ இந்த மீனிங் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு மீனிங். இது வந்து ஒரு ஃபேமஸ் தியேட்டர் Krakow'ல. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேரி ஃபேஸஸ் இருக்குது. இந்த ஆர்கிடெக்ட் வந்து ரியல் பீப்புள் ஆஃப் Krakow, த ட்ரங்கன் பீப்புள் ஆஃப் Krakow'லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அங்கே ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நவ் we are back at St. Mary's Church. You can probably hear the bugle music in the background. So what is the story behind this? அந்த காலத்தில் வந்துட்டு மங்கோலியன் ஆர்மி வந்து இன்வேட் பண்ணியிருக்காங்க ஆர் ட்ரை டு இன்வேட் பண்ணியிருக்காங்க Krakow சிட்டியை. ஸோ இந்த வாட்ச் டவரில் ஒரு வாட்ச் பர்சன் இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த பியூகிள் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருக்க அந்த வாலுக்கு அந்த பக்கம் இருந்த மங்கோல் பர்சன் வந்து அவரோட தொண்டையிலேயே ஒரு போ சொட்டுட்டார். அந்த மியூசிக் வந்து பாதியிலே நின்றுச்சு. ஸோ இந்த காலம் வரைக்கும் எவ்ரி ஹவர் ஒரு பர்சன் வந்து ஷிஃப்ட்டு பார்த்து அந்த பியூகிள் மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் அந்த விண்டோலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஃப் யூ ஆர் லக்கி அவங்க வந்து உங்ககிட்ட வேவ் பண்ணுவாங்க. வேவ் பண்ணாங்கன்னா யூ கைஸ் ஆர்
வெல்கம் டு கம் பேக் டு Krakow again அந்த மாதிரி. அந்த காலத்தில் யாரும் திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கத்தியை வந்துட்டு மார்க்கெட் பிளேஸில் மேலே தொங்க விட்டுருந்துருக்காங்க. இந்த தலை வந்துட்டு இட்ஸ் அ மாடர்ன் ஆர்ட் விச் வாஸ் எக்ஸிபிட்டட் ரீசெண்ட்லி இன் Krakow Old Town. இந்த ஆர்ட் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா லவ் இஸ் பிளைண்ட். அதே மாதிரி வந்து பக்கத்தில் நீங்கள் பார்த்த இந்த டவர் வந்து இட்ஸ் தி ஓல்டஸ்ட் டவுன் ஹால் ஆஃப் Krakow ஆஃப் போலண்ட் ஆக்சுவலி. அண்ட் இதுதான் வந்துட்டு ஓல்டஸ்ட் சர்ச் இன் Krakow விச் வாஸ் பில்ட் பிஃபோர் செயின்ட் மேரி சர்ச். அண்ட் தென் நம்ம இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் தி மேயர்ஸ் ஆஃபீஸ் வேர் Krakow ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டேக் ஓனர்ஷிப் ஒன்ஸ் இன் அ இயர், ஒன்ஸ் இன் அ வீக் ஆஃப் இயர். Krakow ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு Krakowோட ஹோல் ஓனர்ஷிப் எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி வந்துட்டு இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓல்ட் டவுன் மார்க்கெட் ஸ்கொயர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 13th century முன்னாடி இங்கே தான் வந்துட்டு மார்க்கெட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் ஆச்சு. பின்னாடி வந்துட்டு நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கிறது வந்து பேஸ்ட் ஆன் இட்டாலியன் டிசைன். இட்ஸ் அ தேட்டர். ஆன் டெய்லி பேசிஸ் வந்துட்டு இங்கே மியூசிக்கல் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் நடக்கும். ஸோ Krakow போகிறப்ப இது இங்கே போகிறதுக்கு ஹைலி ரெக்கமெண்டட். இதுதான் வந்து ராயல் கேசில் ஆர் இட்ஸ் கால்ட் வவல் கேசில். வவல் கேசில்னால் வந்துட்டு வவல் ரெப்ரசன்ட்ஸ் லேண்டு. Krakow வந்துட்டு இந்த ஓல்ட் டவுன் மார்க்கெட் பிளேஸ் இந்த கேசில் சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக ரிவர் தான் இருந்தது. இதுதான் வந்து லேண்ட் சைடு இருந்தது. ஸோ தட்ஸ் வை திஸ் கேசில் இஸ் கால்ட் வவல் கேசில் ஆன் லேண்ட். இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் பார்ப்பீங்க. ரெசனன்ஸ் அண்ட் தென் காத்திக்கு, அதுக்கப்புறம் மெடிவல் ஆர்கிடெக்சர்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்துருந்தீங்கன்னாக்க லைக் அங்கே வந்து ஒரு பெரிய போன்ஸ் தொங்க விட்டுருப்பாங்க. Krakowவில் வந்துட்டு தெர் இஸ் அ மித். ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்து ட்ராகன்ஸ் வந்து வாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையாக பொய்யான்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா அதுக்கு எதுவும் ப்ரூஃப்லாம் கிடையாது. பட் அது வந்து ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட்டாக வந்து அந்த சிட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து Krakowவோட கிங் ஒரு இட்டாலியன் பிரின்சஸை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு போலண்டுக்கு. அந்த இட்டாலியன் பிரின்சஸ்க்கு ஆனால் Krakow அண்ட் போலண்ட் வெதர் எதுவுமே பிடிக்கல. ஸோ அதனால கிங் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இட்டாலியன் ப்ளஸ் ரெனசான்ஸ் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி கேசலுக்குள்ளே ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காரு அவரோட ஒய்ஃப்காக. அண்ட் அந்த இட்டாலியன் பிரின்சஸ் வந்து நிறைய சேஞ்சஸும் கொண்டு வந்திருந்தாங்க போலண்டுக்கு. அதுக்கு முன்னாடி உமன் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பிரின்சஸ் வந்த பிறகு கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட வந்துச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் ஆல்சோ. அந்த ரெனசான்ஸ் ஆர்கிடெக்சர்னால் வந்துட்டு 6 குழந்தைங்க கிஃப்டாக வந்துருச்சு. அண்ட் தென் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்துட்டு த மெயின் கேசில். இந்த கேசில் வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்ச்சு, சென்டர் வந்துட்டு ட்ரெஷரி, அண்ட் தேர்ட் ஒன் வந்து கிங்ஸ் பேலஸ். ஜெர்மன்ஸ் டியூரிங் வேர்ல்டு வார் 2 முன்னாடியும் வென் ஹிட்லர் வாஸ் ரூலிங் they loved Krakow and they mostly like built buildings and made governance in Krakow. So Krakow வந்துட்டு their ruling டவுனாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்த கேசலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அதுவும் was been built by Germans. இந்த yellow building தான். அதுக்கப்புறம் the old town designed by Germans. ரெனோவேஷன் வந்துட்டு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ Krakow வந்துட்டு அவங்க ஹப்பாக வச்சுக்கிட்டாங்க. எல்லா டெஸ்ட்ரக்ஷன் பிளானும் வந்துட்டு இங்கேருந்து தான் மெயினாக செஞ்சது.
இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ட்ராகன் மானுமெண்ட் நியர் வவல் கேசல். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ட்ராகனோட வாயிலிருந்து நெருப்பு வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேட் இருக்குது. இட்ஸ் கால்ட் ட்ராகன்ஸ் டென். அங்கே தான் வந்து ட்ராகன் வவல் கேசல் கீழே வந்து தங்கிட்டு இருந்ததுன்னு மித்து இருக்குது. So if you go and visit Wawel Castle in Krakow, please make sure that you check this place. It is very interesting.